Hi friends, my life உத்தமிழ் சேனல் வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு மாவு, உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸியில் போட்டு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 கப் தேங்காய், பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் எடுக்க மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச தேங்காயில் வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி போட்டுக்கலாம். உளுத்தம்ப மாவும் பச்சரிசி மாவும் ஜெலிச்சிடணும் நல்லா. ஓமம், சீரகம், பெருங்காயம், உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக பட்டர் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். ஹை ஃப்ளேமில் வைங்க ஸ்டவ்வை. இந்த மாதிரி முறுக்கடிச்சியில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவி மாவு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கச்சியில் போட்டு வச்சுருந்த மாவை மேல் மூடி போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம அதிலே பிழிஞ்சு விட்டால் சூடாக இருக்கும், அதனால இப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு மொல்லமாக எடுத்து விடுங்க. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்கு பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.